ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் லேர்னிஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் ஒன்னோட ஒரு ஸ்டோரி தான். இதில் வந்து சாப்டர் ஒன்னில் ஒரு ஸ்டோரி வேர்ஸ் தான் அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா சாப்டர்லேயும் இந்த மாதிரி இருக்குது, நான் படிச்சிருக்கேன். ஸோ நம்ம சாப்டர் ஒன்று ஸ்டோரி மட்டும் பார்க்க போகிறோம். அதோட மிச்ச பாட்டை வந்து வேறு வீடியோ போட்டவங்க நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் முன்ன ஒரு இன்ட்ரோ பார்ட் ஃபுல்லாக பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் போல் நீங்கள் பார்த்துட்டு பார்க்க போயிருந்து வாங்க. அண்ட் அந்த மீனிங்ஸ் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. அந்த வேர்ட்ஸ் நான் டிரைவிங்கில் போடுறேன், நீங்கள் அதை ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். 2003 வந்து பிரிட்டிஷ் சைக்கிள்னு ஒரு போட்டி வந்திருக்கு. அங்கே ஒரு ஒரு லொக்கேஷன், ஐ மீன் இது பிரிட்டன் நினைக்கிறேன். பிரிட்டனோட தலையெழுத்தே மாறிச்சான். எப்படின்னா அவங்க வந்து இது வரைக்கும் எந்த போட்டியிலையுமே அவங்க ஜெயிக்கலை. இதை வந்து யார் இந்த குரூப் வந்து ஃபவுண்டர் ஆகிற யாருன்னா தேவ் பிரெயில்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க. பிரெயில்ஃபோர்டோட பேர் தெரியல. அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டராக இருக்கார், இன்சார்ஜ் மாதிரி சொல்லலாம். ஓகே. அப்போ வந்து என்னன்னா அவன் வந்து என்ன சொல்றான்னா, சுமார் 100 ஆண்டுகளாக பிரிட்டன் தொழில்முறை சைக்கிளில் பந்தய வீரர்கள் சராசரிக்கும் கீழானிடையே செயல்பட்டு வந்தது. ரொம்ப டவுன் இருந்துச்சு, எந்த கேம்லையும் ஜெயிக்க முடியாம அப்படி ஃபுல் லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து எப்படி சொல்லுன்னா 1908 வந்து ஒரே ஒரு மெடல், அதுவும் இங்கிலீஷில் வந்து கோல்டு மெடல் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அதுக்கு பிறகு யாரும் வின் பண்ணல. அதுக்கு பிறகு வேர்ல்டு லெவலில் நடந்த டோர் தி ஃப்ரான்ஸ்னு ஒரு கேம்ஸ். ஓகே, சைக்கிள் கேம். அங்கே வந்து 110 ஆண்டுகள், பாருங்க எவ்வளோ வருஷம், 110 இயர்ஸாக என்ன பண்ணி யாரும் ஜெயிக்கவே இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து இதனால ஒரு டவுன்ஸ் ஆச்சு, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் டவுன்ஸ் ஆச்சு. அப்போ தங்களோட சைக்கிள் டீம் எல்லாத்தையுமே வந்து யாருக்கா கொடுத்துடலாம். ஐ மீன் இப்போது கிரிக்கெட்டில் பார்த்துருப்பீங்க, சில பிளேயர்ஸை வந்து அவங்க விலைக்கு வாங்கி அவங்க டீம் சேர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதனால் வந்து நமக்கு வந்து யாரும் வாங்க மாட்டாங்களோ அந்த ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டிங்கே ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு இந்த 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 ப்ராப்ளமாக வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னால் தேவ் பிரேல்ஸ்ஃபார்ட் வந்து அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் ஒரு இதுக்கு நான் பொறுப்பெடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு எந்த இம்ப்ரூவ் பண்ணலாம் பிளான் பண்ணார், ஒரு பர்டிகுலர் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதில் என்ன எப்படின்னா அது இல்லை வந்து சொல்லணும்னா மேம்பாடுகளையும் கூட்டு இருந்துச்சு அவர் இருக்கார். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆட் பண்ணால் அவங்க இதில் செயற்படும் அப்படின்னு ஒரு பிளானில் அவங்க வந்து இதை ஒரு கூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேரை போட்டுருக்காங்க. இங்கிலீஷில் எப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் அடிஷன், இல்லை அடிஷன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, இதான் அவங்க சொல்கிறாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே நம்ம லைஃப்பில் பல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படின்னா இப்போ நம்ம 1% இன்க்ரீஸ் பண்ணால் கூட, இதுதான் மெயின் கிளைமேக்ஸு. ஐ மீன் இப்போ வந்து ஒரு மெயின் கான்செப்ட் தான் இப்போ வரும், இது லேட்டாக ஆகணும். இல்லை 1% நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம லைஃப்பில் எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு அவன் வந்து சொல்லியிருந்தார். நமக்கு ஒரு இம்பேக்ட் கிடைக்கும்னு. அப்போ அவருடைய மற்ற எதிர்ப்பாங்களுக்கு இவங்களுக்கு கீழே இருப்பாங்களே அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணோம். அவங்களும் சேஞ்ச் பண்ணாங்க. எப்படின்னா அவங்க சைக்கிளோட சீட்டு வந்து கம்ஃபர்டபுள் ஆகும், அது ஃபுல்லாக அவங்களோட வண்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து ரீமாடிஃபிகேஷன் பண்ணியும், வேறு அவங்களோட செயின்ஸில் வந்து க்ரீஸ் கொஞ்சம் ஆட் போட்டு ஓடுற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த சைக்கிளிஸ்டோட மசில்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே போல் அந்த சைக்கிளிஸ்ட் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு அப்போ ஹாஃப் ஷர்ட் பண்ணாங்களா, ஹாஃப் ஷர்ட் அந்த நிற்கிற மாதிரி டைப் உண்டு. உங்களுக்கு தெரியும், சைக்கிளிஸ்ட்டு யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, சைக்கிளிஸ்ட் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்களாம். அதே போல் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க, எப்படின்னா சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்பீடு, எப்படி ஒவ்வொரு பிளேயருக்கு ஒரு ஸ்பீடு உண்டு, அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீடை வந்து செக் பண்ணாங்க. அடுத்து வந்து அவங்க எப்படி அவங்க தூங்குறது, அவங்களோட எப்படி சொல்லலாம், எப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணல, பல பல பிளான் போட்டிருந்தாங்களாம். எப்படின்னா அவங்களோட
இப்படி அவங்களோட குட் ஹேபிட்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அது இப்போ நல்லா தூங்கணும், நல்ல தூக்கத்தை கொடுக்குற மாதிரி பெட்டு பில்லோ கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிளானை வந்து பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொஞ்சம் ஓரளவு இம்ப்ரூவ் ஆச்சு. இதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் வந்து அந்த அந்த டேரக்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த இன்சார்ஜ் வந்து இந்த பிளேயர்ஸை வந்து கண்காணிங்க, அவங்களோட சிலருந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் அரசன் பண்ணியிருந்தாங்க. அண்டு பல நூற்றுக்கணக்கான பல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு எஃபர்ட் அவங்க வந்து தெரிஞ்சிச்சு. அதே பிறகு இதுக்கு பார்த்தா நிறைய அவங்களோட பாசிட்டிவ் வாய்ஸ் வரப்போகுது. அது எப்படின்னா 2008 பெய்ஜிங் நடந்த ஒரு போட்டியில் வந்து ரொம்ப எல்லாரும் வந்து எப்படி சொல்லு, ஐ மீன் பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்டில் இருந்து நிறைய நிறைய சூப்பராக பண்ணாங்களாம். எப்படின்னா 60% ஆஃப் கோல்டு. ஓகே, இதான் மெயின். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து ஒரு கோல்டு வாங்கினாங்க, இப்போ 60% ஆஃப் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. தென் அதுக்கு பிறகு ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் லண்டனில் இருந்த போட்டியில் ஒரு நல்ல சூப்பராக ஒரு நல்ல ஸ்பீடாக ஓட்டி வின் பண்ணுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா 9 ஒலிம்பிக் அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது 9 ஒலிம்பிக் சாதனைகள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 வேர்ல்டு அச்சீவ்மெண்ட்ஸ், 7 உலக சாதனைகள். வந்து ஒரு கோல்டு வாங்கினாலே 60% ஆஃப் கோல்டு மெடல் வாங்கிட்டு 2 அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதே ஆண்டில் அதே இயர், அதான் 4 இயர்ஸ் பிறகு அந்த இயரில் பிரைட்லி விகின்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேயர் சைக்கிளிஸ்ட், அவங்க தூதி ஃபேன்ஸில் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளிஸ்ட், பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்ட், அதாவது முதல் ஆங்கிலேய சைக்கிள் வீரர் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு பட்டம் கிடச்சிருக்கு. அது அதுக்கு அடுத்த ஆண்டு ஆரம்பிப்பேன்னா கிறிஸ் ஃப்ரூம் சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து ஜெயிச்சிருக்கார், இந்திய இப்போ ஜெயிச்சிருக்கார். 2015, 16, 17. அண்ட் என்ன இது பேர் என்னன்னா அவங்க வந்து பெரிய ஒரு பெரிய டைட்டில் வாங்கிட்டாங்க. மேக்ஸிமம் டைட்டில் பெரிய டைட்டிலாக இருக்கலாம், அச்சீவ்மெண்ட்ஸ்க்கான டைட்டில்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. அண்டு சிக்ஸ் 6 இயர்ஸ் பிறகு என்ன ஆயிடுக்குன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு தூதி ஃபேன்ஸ் நடந்தது. இப்போ சொன்னால ஃபஸ்ட்டு ஒரு தூதி ஃபேன்ஸ் நடந்து தோற்றுப்போம், யாரும் ஜெயிக்கலைன்னு. இந்த தூதி ஃபேன்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்தில் 2007லேருந்து 2017 வரைக்கும் என்ன பண்ணிக்காங்கன்னா, அவங்களோட பந்தய வீரர்களில் 178 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் வாங்கியிருக்காங்க. நீங்களே பாருங்க, ஒரு லிஸ்ட் சொல்லியிருப்பேன். ஒரு மெடல் 60%, அண்டு 9 ஒலிம்பிக் அச்சீவ்மெண்ட்ஸு, 7 வேர்ல்டு அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 வின்னர்ஸு, அதுக்கப்புறம் இப்போது 170 இங்கிலீஷ் இருக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, அதுக்கப்புறம் 66 கோல்டு சாம்பியன்ஷிப் கோல்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம அந்த ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணோம்னா ஒலிம்பிக் தங்க பதக்கங்கள், ஒலிம்பிக் கோல்டு மெடல். ஓகே, கோல்டு கிடச்சிருக்கு. அண்ட் 5 டூரி ஃபேன்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு சேஞ்சில் பண்ண பல சேஞ்சில் எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க. தோத்துட்டே இருந்த பர்சன்ஸ் இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா ஆத்தர் இது சொல்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் இப்படி சாத்தியமாகிறது. முன்பு சாதாரண வீரரை கொண்டாடி எப்படி சிறிய மாற்றங்களால் ஏற்படுத்திய கொண்டது மூலம் உலக சாம்பியனாக மாறியது. எப்படி ஆனாங்க? இதுதான் இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா கேட் மிஸ் தான் வரும். கேட் ஸ்டோரி வந்து நான் அப்போ சொல்லிக்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான், புரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்டோரியில் வந்து இப்போ இதோட ரியல் டைம் எக்ஸாம் நான் சொல்லிட்டேன்னா ஜாப் பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போது நானும் ஜாப் ட்ரை பண்ணுறேன்னா பிகாஸ் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நிறைய இஷ்யூஸ் எல்லாம். லைக்கு நிறைய நல்லா செலக்ட் ஆகிருப்பேன், ஹெச்ஆர் ஆன பொண்ணப்போ நல்லா பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அல்லது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வரதுன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல,
அப்போ இதில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம், ரிஜெக்ட் ஆயிருப்போம். அப்போது அது நல்லா நல்லா ஃபைனலைஸ் ஆகிருப்போம். ஃபஸ்ட் ரவுண்ட்லலாம் தெரியும், ஓகே இந்த ரவுண்ட்ஸில் தோற்று பட் நல்லா பண்ணதெல்லாம் போய்க்கும். அப்போனா அதுக்கேற்ற நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இதுவே நம்ம நல்லா பண்ணி ஃபைனல் ரவுண்டில் போய் செலக்ட் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் பல பல கம்பெனி தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணலேன்னு. மேபி எப்படி இருக்கலாம்னா, ஹெச்ஆர் ரவுண்டாக இருக்கலாம், அதில் வந்து கம்யூனிகேஷன் ரவுண்டாக இருக்கலாம். கம்யூனிகேஷனில் நமக்கு வந்து ஒழுங்காக வராமல் இருக்கலாம். ஐ மீன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட் சொல்கிறது. அண்ட் ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற லைவ் ப்ராஜெக்டில் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க, ஒழுங்காக பண்ணல, அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்கில்ஸ் பேஸ்ட் நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி பல ரீசனில் நம்ம ரிஜெக்ட் ஆகலாம். அப்போது நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பல பேர் பல பேரோட பாயிண்ட்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நானும் ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் ஸ்கில் பேஸ் நல்லா பண்ணுவேன், பட் நான் ப்ராஜெக்ட்லேயும் கம்யூனிகேஷன் ரொம்ப லேக் ஆனதுனால நான் ஃபீல் பண்ணது. பட் நான் அந்த அந்த இஷ்யூவை வந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் கிளியர் பண்ணிட்டுருக்கேன் நிச்சயமா. ஆனால் இந்த ஸ்டோரியோட ரியாலிட்டியை நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வைஸ் நான் ஸ்டெப்பே சொல்லிடுறேன் என் ஸ்டோரியை வச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூவில் ஃபெயிலியர் வந்தால் கூட நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. உங்கள் சைட்லேருந்து என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அது எப்படியாவது சால்வ் பண்ண பாருங்கள். எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அண்டு பல கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்போ நோட் பண்ணுங்கள், இந்த கம்பெனியில் இதெல்லாம் சொன்னாங்க அண்ட் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க. நம்ம தெரியாமல் இருக்கோம்ல, அந்த கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி வைங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்கள், நிறைய ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் அந்த ஆன்சருக்கு இதான் கரெக்ட் ஆன்சர் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம எந்த ஆப்ஸ்டாக்கிளாக இருந்தாலும் ஆப்ஸ்டாக்கிள் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம் ரியாலிட்டியாக. அண்டு அதே போல் சில விஷயத்த வந்து நம்மளால வந்து பர்சனலாகவும் ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கும். பிகாஸ் ஒரு ஒரு பையனாக இருந்துட்டு ஃபேமிலியை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறான். ஐ மீன் வேலைக்கு ட்ரை பண்ணாங்க. என்ன மாதிரி ஒரு 22 23 ஏஜ் படிப்பாங்க, காலேஜ் முடிஞ்சு. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, வேலையை போகணும், ஃபேமிலியை காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் பல ஃபேஸ் பண்ணாங்க. இதில் பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடன் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. ஆனால் உங்களுக்கான எக்ஸாக்டாக அந்த சால்வ் பண்ணுங்க, சொல்யூஷன் தெரிஞ்சால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி வேணால் கூட நான் வந்து வேறு சேனல் இருக்குது, அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அண்டு அண்டு இதுக்கு முன்னே நான் வீடியோ சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு டைம் டேபிள் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்குள்ள சேஞ்சஸ் தெரியுமான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணீங்களான்னு தெரியல. யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வரும். அண்டு நீங்கள் என்னென்ன புக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த புக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் புக்கை பார்த்துட்டு இந்த புக்கோட ஃபுல் சட்டம் முடிஞ்ச பிறகு வந்துச்சு அந்த புக் இன்ஃபர்மேஷன், புக்கோட வீடியோஸ் போட்டு உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.